அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் லைக் எவ்வளோ கிரியேட்டிவாக இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சின்ன 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 ஐட்டம்லாம் கிடச்சது பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டி வீட்டில் தான். அண்ட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ஆர்டிஸ்டே வந்து என் ஆயா தான். இப்போலாம் நம்ம வீட்டில் சும்மா இருந்தோம் ஆர் போர் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கேம் விளையாடுறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மணியில் வந்துட்டு சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் செய்யறது. பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ டைம் கன்சியூமிங்காக இருக்கும்னு. அதுலேயும் அவங்களோட அந்த டீட்டெயிலிங்கும் அந்த பர்ஃபெக்ஷனும் பாருங்க. சின்ன சின்ன விஷயம், அதாவது அந்த சின்ன பைக்ல வந்து ஒரு ஸ்டெப்னி ஆகட்டும், அந்த பின்னாடி ஒரு டேஷ் லைட் ஆகட்டும், கிட்டார்ல அந்த ஸ்ட்ரிங்ஸோட டீடைலிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கு. ஆக்சுவலா பாட்டி கிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்துட்டு ஒரு ஃப்ரீ டைமே இருக்காது. மோஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலிஸாக தான் இருக்கும். அண்ட் அப்போ வந்து இந்த மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி மிஷினரிஸும் இருக்காது. ஸோ வந்து ஜென்ரல் ஒர்க்கு, அவங்க ரெகுலர் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கே ரொம்ப டைம் ஆகும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிடைக்கிற அந்த கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. இந்த பீட்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ல தான் இருக்குமா. அப்ப ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ரேஞ்சில தான் இருந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு எவ்வளவு கலர்ஸ் தேவையோ அத்தனை பேக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏன் பாட்டி வீட்ல மட்டும் பண்ணல, இது வந்து ஜெனரலாவே அப்ப இருக்க அந்த ஜெனரேஷன்ல வந்து நிறைய பேரோட வீட்ல வந்துட்டு இதை ரெகுலராகவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க பாட்டி வீட்ல போய் தேடி பாருங்க, இந்த மாதிரி டாய்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் அமேசான்ல செல் பண்றாங்க. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.